உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு 3 கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 3 கிரக சேர்க்கைன்றது சூரியன், புதன், சுக்கிர பகவான். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, வெளியூரில் வெளிநாட்டுக்கும் ஆன்லைன் வகுப்புன்னு படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை சேர்ந்து கொள்ளலாம். கும்ப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே பெருசாக சாதிக்கும் நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் இப்போ இந்த 7.5 சனி நடக்கிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 3 கிரக சேர்க்கை, அதாவது சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்தில் இருக்க போகிறார். இது ஜூன் 15லேருந்து ஜூன் 30 வரைக்கும் 15 நாட்கள் மட்டுமே இந்த கிரக சேர்க்கை இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் கும்ப ராசி என்பவர்கள் யாரெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்க, நிறைய கும்பராசி என்பவர்கள் தொழிலில் ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், துரோகங்கள் மெயினாக சந்திச்சிருக்கீங்க. இதனால் கடன் பிரச்சனை, இதனால் நிறைய அவமானங்கள், நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கையெழுத்து இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுத்து மாட்டிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 3 கிரக சேர்க்கை ஒரு பெரிய விடிவு காலத்தை கொடுக்க போகுது. மெயினாக அந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவுகள் வரும். அப்போ அந்த பண வரவுகள் வந்தாவே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக இந்த 15 நாள் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரிய பகவான், 5ஆம் அதிபதி புத பகவான், 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதி சுக்கிர பகவான், இந்த 3 பேரும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 3 கிரகம் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ லாபஸ்தானத்தில் பார்க்குது அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே லாபமாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலில் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள், முன்னேற்றங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். பணம் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலாம் பணம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும். இல்லை சார் நான் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணால் கிடச்சிரும். ஒரு ஓடிக்கு அப்ளை பண்ணால் அது ரிஜெக்ட் ஆகிட்டே வருது, எனக்கு கிடைக்காம இருக்குது, அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி பேங்க்கில் அழைக்கடைக்கிறாங்கன்னா இந்த 15 நாளில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஓடி கிடைக்கும், லோன் கிடைக்கும். அதனால் உங்களுடைய தொழில் திருப்பியும் பழைய மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களை யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்களாம் ஒதுங்கி நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் செஞ்சு கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் திருப்பி எந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. அதேமாதிரி வேலை சம்பந்தமான பிரச்சனை நிறைய சந்திச்சிட்டீங்க. நிறைய பேருக்கு வேலை இழப்பு. இந்த வேலை இழப்பு பார்த்தீங்கன்னா கொடுமையான ஒரு விஷயம். நல்ல கம்பெனியில் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ வேலை செஞ்சேன் சார், திடீர்னு பார்த்தா கம்பெனி மூடிட்டாங்க, திடீர்னு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க, திடீர்னு நான் வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, பாலிடிக்ஸ் பண்ணி வெளில வந்துட்டேன், பாலிடிக்ஸ் பண்ணி வெளில வந்துட்டாங்க. இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சிட்டிங்க. என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேலை சம்பந்தமான தொந்தரவு இருக்கோ எல்லாத்தையும் சந்திச்சுட்டு கஷ்டத்தில் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 15 நாளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மாற்றம் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன பண்ணுறது சார், நான் பேங்க் லோன் இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, இதனால் நான் இருக்கிற கம்பெனிலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், நிறைய அவமானங்கள் சந்திச்சு தான் இருக்கேன், ஆஃபீஸ்க்கு போகணுன்னாவே குழந்தைங்க மாதிரி எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுவாங்களும் தெரில, என்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களும் தெரில, இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி சமாளிக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுனால ரொம்ப நொந்துக்கிறீங்க. வாழ்க்கையை வாழ்றதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப நொந்து போயிருக்கீங்க. அவங்க எல்லாம் மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம். வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சோன்னே
இப்போலாம் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் சேர்ந்தீங்க அப்படின்னா நல்ல சம்பளம், நல்ல உயர்வு, நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 15 நாள் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில கும்பராசி என்பவர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்காங்க. காதல் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த காதல் திருமணமாலத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில போய் உங்க குடும்பத்தில பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. அந்த காதல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அதே மாரி நீங்க ஒரு பொண்ண பார்த்துருக்கீங்க, எதுவும் பேசல அவங்ககிட்ட, உங்க காதல வெளிப்படுத்தல, பையன் பார்த்துருக்கீங்க, காதல வெளிப்படுத்தலன்னா, இந்த காலகட்டத்தில அதெல்லாம் வெளிப்படுத்தி உங்களுடைய காதல் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்க போது. இந்த காலகட்டத்தில கும்பராசியில பெண்களுக்கு நெறைய பேருக்கு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க வீட்லயே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த டைமுக்கு ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்டீங்கன்னா கிடைக்கும். நீங்க வந்து வேலையில இருக்கீங்க, வேலையில நெறைய தொந்தரவுகள் இருக்கு. உங்களுக்கு வீட்ல இருந்தே வேலை செய்ற மாரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வேணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க அதுக்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோமே கிடைச்சு, அதில நெறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போது. அதேபோல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலையா இருக்கு. கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் வரும். அந்த திருமண வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்புகளா இருக்கும். ஏன்னா நெறைய கும்பராசி என்பவர்களுக்கு கல்யாணம் வரைக்கும் போய் சில பேர்லாம் நின்னு போயிருக்கு. அதனால ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தில இருக்கவங்களே எல்லாருமே மன உளைச்சல்ல இருக்கீங்க. அந்த மாரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு 15 நாளா திருப்பி முயற்சி பண்ணீங்கன்னா, அதே பெண்ணே திருமணம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல நீங்க வேற ஒரு பொண்ண பார்த்தாலும் கண்டிப்பா அது ஒரு நல்ல வாழ்க்கையா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாய் பிரிவினை சந்தித்தவர்கள்லாம் சேர்ந்து வாழக்கூடிய நேரம். பிரிவினையில இருக்கீங்க, பிரச்சனையில இருக்கீங்க. நான் இதுக்கப்புறம் சேருவேனான்னு தெரியல. நெறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்ல இருந்தும் கஷ்டப்படுறீங்க. பிரிவினையை நோக்கி சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 7 சனி இருந்திருக்கு. பெண்களா இருந்தும் பார்த்தீங்கன்னா, கணவன் விட்டுட்டு போயிட்டாரு. கணவன் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை அந்த மாரிலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த 15 நாள்ல நீங்க அதுக்கான முயற்சிகள் சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா, பேசுனீங்க அப்படின்னா, சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல இந்த காலகட்டத்தில பிரிவினை ஆயிடுச்சு. நாங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டேன். வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். இப்பதான் நானு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். இப்ப எங்க அம்மாக்காக, எங்க அப்பாக்காக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து நாங்க பையன் பார்த்துட்டுருக்கோம், பொண்ணு பார்த்துட்டுருக்கோம். எங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 15 நாள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா 2ஆம் திருமணமும் நடைபெறக்கூடிய காலகட்டம். இப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கான வாழ்க்கை துணையா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கான முயற்சிகள கண்டிப்பா கும்பராசி என்பது செய்யலாம். அதேபோல இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல அனுகூலமா இருக்கு. பூர்வீக சொத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து வித்து பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து கேட்கலாம்னு நினைச்சீங்கன்னா, இந்த 15 நாள்ல கேட்டுருங்க. கண்டிப்பா கிடைக்கும். அதேபோல இந்த காலகட்டத்தில பூர்வீக சொத்துல இருந்து உள்ள பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலகட்டமா இருக்கு. நெறைய கும்பராசி அன்பர்களுக்கு என்னன்னா, பூர்வீகத்துல ஒரு வீடாவது கட்டிடணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்கலாம் இந்த 15 நாள் அதுக்கான யோசனைகள் செய்யலாம். வீடும் அங்க கட்டலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதேபோல இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு ரொம்ப அனுகூலமான நாள். இந்த 15 நாட்கள். கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த 15 நாள் வாங்குங்க. ஆனா இல்ல சார் நான் வந்து லோன்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஹவுசிங் லோனுக்கு போனேன் கிடைக்கலன்னு நினைக்கணும். இந்த 15 நாள் அதுக்கான முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஹவுசிங் லோன் கிடைக்கும். வீடு வாங்கிருவீங்க. நல்லா அழகா போய் கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்ல சேர்றதுக்கான ஒரு உகந்த நாட்களாக இந்த 15 நாள் இருக்க போகுது. அதேபோல கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வேலை சம்பந்தமா கிடைக்கும். தொழில் சம்பந்தமான லாபங்களா உண்டு. அதேமாரி திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். திருமணம் நடக்கும். அதேபோல முக்கியமா வந்து குழந்தை பேறு சார்ந்த பிரச்சனைகள் நெறைய கும்பராசி அன்பர்களுக்கு சதயத்தில பிறந்திருக்கீங்க. பூரட்டாதியில பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நெறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நெறைய சந்திச்சுட்டு வரீங்க. அவங்கலாம் இந்த காலகட்டத்தில முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அது மருத்துவ ரீதியாவும், இயற்கையாவும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான காலகட்டம். வெளிநாட்ல இருந்தும் நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. வேலை இல்ல, பிரச்சனை, கம்பெனி மூடிட்டாங்க, வேலை இழப்பு வந்துருச்சுன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில நீங்க வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும். இல்ல வேலையிலேயே இருக்கீங்க, என்ன வேலைய விட்டு அனுப்ப போறாங்க சார், ரொம்ப பிரஷரா இருக்கு, நான் மாத்தணும்னு நெனச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா மாறலாம். இல்ல சார் நான் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி மாறி வேலை பார்க்கலாமா? வேற ஏதாவது ஊருக்கு போலான்னு நெனைக்கிறேன். நான் இந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரி எனக்கு வசதியா இருக்கும்னு யோசிக்கிறேன். அந்த மாரிலாம் இருக்கவங்க இந்த 15 நாள்ல முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அங்க அனுகூலமா இருக்க போது. அதேபோல இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில அரசாங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட அனுகூலம் உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க, கண்டிப்பா கிடைக்கும்.
கிடைக்கும். அரசியல் ஏதாவது சேரணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா சேர்ந்துக்கலாம். அதேபோல அரசாங்கத்தில டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அனுகூலமான சூழ்நிலைகள் உள்ள காலமாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கும்பராசி என்பர்கள் கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு, கிரகநிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு புதிய முயற்சிகள் செய்றது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு குடுக்குறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.